லோக்சபா எலெக்ஷன் வருதுல்ல. ஸோ இதனால வந்து ஃபேக்கான நியூஸ் வந்து இன்டர்நெட்டில் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இது வந்து எது உண்மையான நியூஸ், எது ஃபேக்கான நியூஸ் வந்து நிறைய வியூஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க. அப்படிங்கிறனால வந்து நம்ம இப்போ எலெக்ஷன் கமிஷனும் கூகுளும் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்களா. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி இருக்க சிச்சுவேஷனுக்கு யாரெல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கீங்களா அவங்கெல்லாம் வந்து ஒரு ப்ரெஸ் தான், அவங்களும் ஒரு மீடியா தான். ஏன்னா இப்போ இன்ஃபர்மேஷன்லாம் யாருமே நியூஸ் சேனலும் பார்த்து தெரிஞ்சுக்கிறது கிடையாது. எல்லாமே வந்து ஸ்மார்ட் ஃபோனில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எது ஃபேக்கான நியூஸு, எது உண்மையான நியூஸு, இந்த மாதிரி பல கன்ஃபியூஷன்ஸில் வந்து மக்கள் வந்து கொஞ்சம் போராடிட்டு தான் இருக்காங்க. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, எலெக்ஷன் கமிஷன் இருக்காங்களா, இனிமேல் வந்து ஃபேக்கான நியூஸ் வந்து கூகுளில் வந்து வரக்கூடாது. அதாவது இனிமேல் வரக்கூடாதுன்னு அப்படி அவங்க மென்ஷன் பண்ணல. இந்த எலெக்ஷன் டைமில் வந்து வரக்கூடாது அப்படின்னுட்டு அவங்க வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்களாம். இந்த ஃபேக்கான நியூஸை எப்படி வந்து ஸ்டாப் பண்ணலாம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து கூகுளில் வந்து நம்ம எந்த ஒரு வெப்சைட்டில் வந்து, அதாவது கூகுளை பொறுத்தவரை நம்ம ப்ரௌசிங்கில் எந்த ஒரு வெப்சைட் வந்து நம்ம ப்ரௌஸ் பண்ணாலும் கூகுள் ஆட்ஸ் தான் வந்து வருது. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவாங்க, சிலவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபேக்கான வந்து ஆட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இல்லை வந்து யூடியூப் கிரியேட்டர் வந்து ஒரு ஃபேக்கான ஒரு வீடியோ வந்து ஏதாச்சும் ஒரு இப்போ ஃபேக் மீடியா சேனல் இருக்குன்னா ஒரு ஃபேக்காக கூட வீடியோ போடுவாங்க. ஸோ இது கூகுள் கூட அவங்க பார்ட்னர்ஷிப் பண்ண என்னனால வந்து அது வந்து ஒரிஜினலாக இல்லை டூப்ளிகேட்டாக வந்து அவங்க அனலைஸ் பண்ணி அந்த இதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து கூகுளுக்கு வந்து ஒரு அத்தாரிட்டி பவர் கொடுத்துருக்காங்க. ஒரு கிரியேட்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மீடியா ரிலேட்டடாக, அதாவது பொலிட்டிஷியன் ரிலேட்டடாக இந்த மந்த் இல்லை நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் வந்து எந்த ஒரு ஆட் கொடுத்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு வீடியோஸ் உங்களோட சேனலில் வீடியோஸ் போட்டாலும் சரி, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஒரிஜினல் வீடியோனா நோ ப்ராப்ளம். பட் வந்து என்கிட்ட அப்படி இருக்குது இப்படி இருக்குது, இல்லை யாராச்சும் பேசின ஒரு வாய்ஸ் ஓவரும் சரி நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் சேனலுக்கு கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும். ப்ளஸ் வந்து உங்கள் மேலேயும் கேசஸ் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க.